மீன்ஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணனோட அந்தரியம். ஓகே, ஆமாம், இப்போது ஜேகேவோட மினி சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா அவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்கு போயிடலாம். இதில் வச்சுருந்தோமோ இந்த கண்டிப்பாலாம் இதில் வச்சுருந்து போனால் நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக உங்கள் ஹஸ்பண்டோட அண்ணனான ஜேகே வந்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அதோட்டமாக செனக்ஷனை பார்க்கல வாங்க. இப்போது நீங்கள் கொரியாவில் வந்து இருக்கீங்க. நம்ம ஜேகேவோட பிரம்மாண்டமான வீட்டு முன்னாடி நிற்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் மைண்ட்லேயே வரல. நீங்கள் ஒரு மாதிரி தரையை பார்த்த மாதிரியே நிற்கிறீங்க. அழுது உங்களுக்கு கண்ணுமே ஒரு மாதிரி ரெட்டிஷாக அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஜேகே உள்ளே போ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன பார்த்தா என்ன ஏது நீ எதையுமே பார்க்கல. நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. தென் உள்ளேயும் வந்து போகிறீங்க. இப்போ தான் மேலே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து பிட்டராக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே இருக்க சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க. தென் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கன் பிடிச்ச மாதிரி வெளியவும் ஆள் சுற்றிகிட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே அங்கங்கே நிற்கிறாங்க. நீங்கள் இவனுக்கு இதுக்கு இவ்வளோ இது கண்ணெல்லாம் வர வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் அவனும் உள்ளே வந்து வர்றான். அவன் வர ஒவ்வொருத்தராக அவனுக்கு பவ் வந்து பண்ணிச்சாங்க. நீங்கள் பெரிய ஆள் தான் போல் அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கிறீங்க. தென் உட்காந்தே தான் இருக்கீங்க. நம்ம ஜேகே நான் சொன்னது என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். எல்லாம் ரெடி பாஸ் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கை தச்சானா அங்கே நிறைய மெய்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க, பொண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜேகே உங்களை கை காட்டி அந்த பொண்ணை தான் நீங்கள் பார்த்துக்கணும். 24/7 அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்ணணும். யார் சீனியர் அப்படின்னு வந்து கேட்குறான்னா ஒரு 50s அந்த மாதிரி ஏஜ்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க. நீங்கள் ஆல்ரெடி குழந்தை பெற்ற அனுபவம் இருக்குல்ல? இருக்குது சார். நீங்கள் தான் அவங்களுக்கு ஃபுல் இன்சார்ஜ் சரியா அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி. அண்ட் தென் மற்றவங்க அவங்க என்ன கேட்டாலும் நீங்கள் உடனே பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்களும் சரின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பேசலை, லைக் எதுவும் கண்டுக்கலை, என்னவோ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க மைண்டு 1008 தாட்ஸில் வந்து இருக்குது. இது சரியா தப்பா, நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியே ஓடிச்சுக்கா. நீங்கள் அதனால் அதுக்கு எதுவும் பெருசாக இது பண்ணல. நம்ம ஜேகே உங்கள் கிட்டே வந்து நடந்து வரான். நீங்கள் இப்போ நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஓரம் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கீழே வந்து கை கச்சான். நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகே உனக்கு எதுவும் வேணா என் நம்பர் தான் உன்ட்ட இருக்குல்ல, கால் பண்ணு, நான் மேலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு வந்து போகிறான். அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். நீங்கள் போகிற அவனையும் பார்த்துட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறவங்களையும் பார்க்குறீங்க. அந்த அஜுமா இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து நம்ம அஜுமானே மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த அஜுமா, மேம் உங்களுக்கு எதுவும் குடிக்க கொண்டு வரவா அப்படின்னு வந்து கேட்குறாங்களா? நீங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்களா? மேம் உங்களோட டேப்லெட் டானிக்ஸ் எல்லாம் அந்த பேக்கில் இருக்குது. சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேட்ஸ், அதாவது உங்களுக்கு நியமனம் பண்ணியிருப்பாங்கள்ல, ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் உங்களோட பேக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், உங்கள் திங்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், உங்கள் ஷூ கலட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க, காலை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை மேம் இது எல்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி தயங்கி பேசுகிறாங்களா? நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம், நீங்கள் அந்த திங்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கள் போதும் ப்ளீஸ். அண்ட் தென் என்னை மேம்னு கூப்பிட வேணாம். உங்கள் எல்லாரோடவும் எனக்கு வயசு கம்மி தான், நீங்கள் என்னை பேர் சொல்லியே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லோரும் இல்லைன்னு மண்டையாச்சாங்க. இல்லை மேம் இது சாரோட ஆர்டர், நீங்கள் அவரோட ஒய்ஃப், அதனால் நாங்கள் அப்படி கூப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்களா? நீங்கள் அவரோட ஒய்ஃபுன்ற வார்த்தையை கேட்டோடனே ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிட்டீங்க. உங்கள் மண்டையெல்லாம் லேங்க் ஆன மாதிரி இருக்குது. மேம் நீங்கள் சாப்பிடணும், இது லன்ச் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? நீங்கள் இப்போ தான் ரியாலிட்டிக்கு வரீங்க. தென் அவங்கக்கிட்ட எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், அப்புறமா எழுந்திரிச்சு சாப்பிட்றேன், நீங்களா அப்போ போங்க. இல்லை மேம்
ப்ளீஸ் போங்க அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா? அவங்களும் சரின்னு சும்மா சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரைவசி வேணும்ன்ட்டு போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிட்டு உங்களோட முந்தானிலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறீங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அது ஜியோனோடது. நான் என்றைக்குமே உன்னோட பொண்டாட்டியாக இருக்க தான் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு கண் ஃபுல்லாக டியர்ஸோடு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கீங்க. தென் நீங்கள் அழுத டயர்டு ப்ளஸ் ட்ராவல் பண்ண டயர்டுன்னு எல்லாமே சேர்ந்து தூங்கவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் திரும்பி எந்திக்கிறப்ப ஈவினிங் ஒரு 6-7 அந்த மாதிரி டைமிங்கில் தான் எந்திக்கிறீங்க. அதுவும் அஜுமா உசுப்பு போய் தான் எந்திக்கிறீங்க. நீங்கள் அவங்கள நிமிர்ந்து என்னென்ன மாதிரி வந்து பார்க்குறீங்களா? அவங்க மேம் டின்னர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்திரிச்சு உட்காடுறீங்க. தென் அவங்கள பார்த்து நான் தான் அப்பயே சொன்னேன்ல என்னை மேமெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க இல்லை அது ப்ளீஸ் எனக்காக மேமெல்லாம் கூப்பிட வேணாம். என் பேர் ஒயன் அந்த எனக்கு 19 வயசு தான் ஆகுது. நீங்கள் உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சி என்னை பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அவங்களும் சரிம்மா ஒயன் போய் மூஞ்சி கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? நீங்கள் சரிங்க அச்சுமா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருமே அவங்கக்கிட்ட தமிழ் பேசுகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அவங்களாம் கொரியன் பீப்புள்ஸ். ஆமாம், உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும்? தமிழ் கற்றுக்கிட்டேன். இங்கே வேலைக்கு ஆள் எடுக்கிறப்போ யாருக்கெல்லாம் தமிழ் தெரிஞ்சிருக்கோ அவங்கள தான் எடுத்தாங்க. இப்போ தான் தெரியுது உங்களுக்காகன்னு அப்படின்னு சொல்கிறாங்களா? நீங்களும் சரின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து வர்றீங்க. ஒயன் சொல்லணும்னு இருந்தேன். இங்கே மேட்டர்னிட்டி நைட்டிஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நிறையா இருக்குது. நீங்கள் எப்போவுமே சேலையில் எடுக்கிறது உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஏதாவது மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தானே சொன்னேன் மாற்றிக்கோங்க, ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. என்னால் டக்குன்னு அப்படி மாற முடில, நான் மாறிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் சரிஞ்சமாக சொல்லிட்டு ஒரு நைட்டி, இந்த ப்ரெக்னென்சிக்குனே ஸ்பெஷலாக ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நைட்டி எடுத்து போட்டுக்கிறீங்க. சரி, அங்கே வரீங்களா இல்லை ரூம் கொண்டு வரவா? நீங்கள் என் ரூம்க்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் உங்களுக்கு சாப்பாடை ரூம்க்கு கொண்டு போகிறாங்களா? நம்ம ஜெகே யாருக்கு அப்படின்னு கேட்குறான். அவன் டைனிங் டேபிளில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்கான். இல்லை சார் மேமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓ சரி, அவளுக்கு என்ன வேணுமோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. தென் நம்ம ஜெகே லேட் நைட்டில் அஜுமா கூப்பிட்றான்னா, சொல்லுங்கள் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு வராங்க. தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, எனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் வந்துருச்சு, நான் எனக்கு கிளம்பணும். நான் எப்போ வருவேன்னு தெரியாது, மேபி ஒரு 4-5 days ஆகலாம். அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம அச்சுமாவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இருந்திருக்காது. வெளியே வர்றீங்க. பார்த்தா நம்ம ஜேகே ஆளை காணோம். இது ஒரு 7:30 அந்த மாதிரி டைம் தான். நம்ம அச்சுமா ஒயன் எந்திரிச்சிட்டியா, இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போகிறீங்க. உங்களுக்கு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் எனக்கு வேணாம் அச்சுமா அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ பாரு, நீ உன் பிள்ளைக்காக பாரு, எல்லா கால்சியம் விட்டமின்ஸும் நீ எடுத்து தான் ஆகணும், இந்தா குடி அப்படின்னு சொல்கிறாங்களா? நீங்களும் உங்கள் குழந்தைக்காக சாப்பிட்றீங்க. தென் எங்கே யாரையும் ஆளுக்கானோம், லைக் அந்த பாடி கார்ட்ஸும் இருப்பாங்கள்ல, இப்போ அவங்களும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களா, அதை தான் கேட்குறீங்க. ஓ ஜேகே மாஸ்டர்
வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. நீ அதை பற்றிலாம் அதை கவலைப்படாத. அவர் இப்படி தான் அடிக்கடி வெளியே போவார், வந்துடுவார் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நீங்கள் எப்போ தான் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்களா? நான் இப்போ தான் இவர்கிட்ட வேலை பார்க்குறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போயே தெரியும் இவங்களை பற்றி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சரி அப்படின்ற மாதிரி அடுத்து எதுவுமே அவங்கக்கிட்ட பேசலை. காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் ரூம்குள்ளே வந்து போய்க்கிறீங்க. தென் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் பாட்டியோட ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி எடுத்து வந்து வைக்கிறீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போதே உங்கள் கண்ணெலாம் அப்படி கலங்குது. நான் என்ன பாவம் பண்ணேன் என் லைஃப்பில்? ஏன் எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க? நான் யார் மேலே ஆசைப்பட்டாலோ இல்லை அதிகமாக பாசம் வச்சாலோ அவங்க ஏன் என்னை விட்டு போயிடுறாங்க? நான் அப்படி என்ன தான் பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அழுகுறீங்க. தென் உங்களோட பேபி ஏமா உதைக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கள் பேபி வந்து உதைக்குது. நீங்கள் பாப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் வயிற்றை வந்து தடவி கொடுக்குறீங்க. அகெயின் உங்கள் பேபி உங்கள் கையிலே உதைக்குது. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ பார்த்துட்டு நம்ம பேபி உதைக்கிடுச்சியோம், நீ இதை ஃபீல் பண்ண முடியாதுல்ல, ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் கூட இல்லைல்ல அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. தென் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, சாப்பிடல. லன்ச் கொடுக்குறாங்க, நீங்கள் அதையும் சாப்பிடல. அந்த சும்மா என்னாச்சு மேம், ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. நீங்கள் என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சும்மா வந்து கத்துறீங்க. ஸ்டில் உட்காந்த மாதிரி லைக் பெட்டில் வந்து கையை வச்சு ஊண்டி நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க தரையில். நீங்கள் அப்படியே தலையை அந்த பெட்டில் சாச்சிட்டு அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் குழந்தைக்கு விடுங்கன்னு சொன்னேன், என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவங்களும் அடுத்து டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு மாதிரி பதட்டமாக தான் வெளியே இருக்காங்க. ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து இதுவரை சாப்பிடவே இல்லை. அதனால் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து வருது, அவங்களும் எடுக்கிறாங்க. நல்லாவே தெரியும் அது நம்ம ஜேகே தான்றது. என்னாச்சு, வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா, அதுக்குள்ளே யாரா சொன்னது அப்படின்னு சும்மா அவங்களுக்கும் இருக்குது. இல்லை சார், மேம் தான், மேம் கண்ணா அவங்க சாப்பிட மாட்டாங்க. எதுக்கு தெரில சார், அழுதுகிட்டே இருக்காங்க. நாங்கள் பக்கத்தில் போனாலும் ஏதாவது தூக்கி எறிகிறாங்க அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா. இவன் சரி எப்படியாச்சு சாப்பிட வச்சுருங்க, இல்லை நான் எதை எறிவேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். ஆத்தி இவன் பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. அப்படி என்ன, ஏன் அவனுக்கு அவ்வளோ பயப்படுறாங்கன்னா, நம்ம ஜேகே வந்து பிஸ்னஸ்மேன் அண்டு அண்டர்வேர்ல்டு தாதா, மாஃபியா. அவர் வந்து ஒரு மாஃபியா, அதனால தான் அவனுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க. பிஸ்னஸ்ன்றது சும்மா கண் துடைப்புக்காக, சமுதாயத்தில் அவனை யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு நாடகம் வந்து போட்டுட்ருக்கான். அதுலேயுமே நல்லா கல்லா கட்டுது தான். ஆனால் எல்லாவனுக்கும் தெரியும் இவன் மாஃபியான்ற விஷயம். இது தெரிஞ்சு தான் நம்ம ஜியோனும் உங்கள் பாட்டியும் அவனை விட்டு செப்பரேட் ஆகி வந்திருப்பாங்க. தென் திங்ஸ் எல்லாம் ஹேப்பன் ஆகிருக்கும். இப்போது வந்து இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, அவன் மாஃபியான்ற விஷயம் தெரியாது. நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன், பணக்காரன் அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்கீங்க. தினச்சுமா மறுபடியும் ஒரு ட்ரேயோடு உள்ளே வந்து வர்றாங்க. ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் எனக்கு எதுவும் வேணாம், கொஞ்ச நேரம் நான் தனியாக விடுறீங்களா அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவங்க அந்த ஃப்ரூட்ஸ் ட்ரேவை உங்கள் முன்னாடி வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. நான் உங்களை கட்டாயப்படுத்துகிறேன்னு நினைக்க வேணாம், ஆனால் எங்களோட உயிரையும் நினச்சி பாருங்கள். நம்ம ஜேகே சொன்னால் செஞ்சுருவார். எங்களுக்கும் பயமாக இருக்குது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை உங்களை பாதுகாக்கிறது, உங்களை பார்த்துக்கிறது. அதை நாங்கள் பண்ணலைன்னா எங்கள் உயிர் போயிடும். எங்கள் மேலே இறக்கப்பட மாட்டிங்களா அப்படின்னு சும்மா கேட்குறாங்களா. நீங்கள் அவங்கள உங்கள்கிட்டயே ஸ்வைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ரொம்பலாம் வேணாம், இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் வேணும்னா சாப்பிடுங்க, வேணாலும் உங்கள் விருப்பம், இந்த டேப்லெட்ஸே சாப்பிட்ருங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க. நீங்கள் போகிற அவங்களே தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் அந்த ஃப்ரூட்ஸ் ட்ரைவையும் பார்க்குறீங்க. ஆனால் என்னமோ உங்களுக்கு வந்து இந்த சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் வரவே மாட்டேங்குது. நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸையும் அந்த ஜூஸையும் டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுறீங்க.
தென் வெறும் ட்ரேவை மட்டும் வச்சுருக்கீங்க. டேப்லெட்ஸ் மட்டும் வெறும் பக்கத்துலேயே எடுத்துக்கிட்டீங்க. அந்த அஜுமா 1/2 கழித்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாமே காலியாக தானே இருக்கும். ஆப்வியஸ்லி அவங்க நீங்கள் சாப்பிட்டீங்க போல் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு அந்த ட்ரேவெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க. லைக் சாப்பிடாம டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. சாப்பாடெலாம் அப்படி டாய்லெட்டில் இது பண்ணி ஃப்ளஷ் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப வீக்னஸ் தெரியுது. ஆனால் சாப்பாடும் இறங்க மாட்டேங்குது. உங்களோட கணவரோட இது ஜாஸ்தியாக வருது. ஏன்னா இப்போது பேபி அடிக்கடி மூமெண்ட் கொடுக்குது, உதைக்குது. அதனால் உங்கள் ஃபேமிலியோட எண்ணம் உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக வர்றதுனால சாப்பிடணும்னு தோணலை. ஒரே அழுகையாக தான் இருக்குது. நீங்கள் பெட்டில் படுத்த மாதிரி அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. தென் நம்ம சும்மா உங்கள் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்டில் நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்களா? ஒயன் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. அவங்க இதைத்தான் 2 நாளாக சொல்லிட்டுருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க, வாக்கிங்காக போங்க, உங்கள் பேபிக்கு இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? நீங்கள் ப்ளீஸ் சும்மா ஒரு 2 மணி நேரம் எனக்கு தனியாக விடுங்க, அதுக்கடுத்து கூட நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவங்களும் சரிஞ்சமாக சொல்லிட்டு கதை வந்து அடைச்சிட்டு போகிறாங்க. இது வந்து நைட் டைம். நீங்களும் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எந்திரிச்சு வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு தலையெல்லாம் சுற்றுது. 2 நாள் நீங்கள் சாப்பிடவே இல்லை. அதுவும் இல்லாமல் ப்ரெக்னென்சி வேறையா, அதனால் தலையெல்லாம் சுற்றுது. பட் இருந்தாலும் நீங்கள் நடக்கிறீங்க. ஏன்னா யூஸ்வலி வாக்கிங்கிறது பேபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அதனால் நீங்கள் நடக்கவும் செய்கிறீங்க. ஆனால் உங்கள் மண்டை ரொம்பவே சுற்ற ஆரம்பிச்சிருது. நீங்கள் அப்படி பெட்டுக்கிட்ட உட்காந்துடுறீங்க, உங்கள் தலையில் கை வச்ச மாதிரி. அப்போது கரெக்டாக உங்களோட கதவும் ஓப்பன் ஆகுது. நீங்கள் யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸ்டில் வந்து உங்களுக்கு பிளர்ராக தான் தெரியுது. தலையெல்லாம் சுற்றி இருக்கு உங்களுக்கு. நம்ம ஜேகே தான் அங்கே வந்து நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்து ஜியோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவன் எதுவுமே சொல்லாமல் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கான். நீங்கள் எந்திரிக்கிறீங்க, மெதுவாக எந்திரிக்கிறீங்க. அவன் எதுவுமே சொல்லாமல் அதே இடத்துல நிற்கிறான், கையை கட்டின மாதிரி. என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு நிற்கிறாரா? நீங்கள் உங்களுக்கு பிளர்ராக இருக்கிறதுனால நான் தான் சொல்லியிருந்திருப்பேன்ல, நம்ம ஜியோனும் ஜேகேவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு. ஜியோன் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கிட்ட ஒரு மாதிரி தலைமாடிக்கிட்டே போகிறீங்க. அவன் பக்கத்தில் போகிறப்ப விழுக போகிறீங்களா? நம்ம ஜேகே உங்களை வந்து பிடிச்சி நிப்பாட்டுறான். ஷோல்டரில் தான் பிடிச்சி நிப்பாட்டுறான். என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறானா? நீங்கள் ஜியோன் அப்படின்ற மாதிரி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக தடவி பார்க்குறீங்க உங்கள் கையை வச்சு. நீங்கள் ஜியோன்னு சொல்லும்போது நம்ம ஜேகேக்கு லைட்டாக ஏதோ ஒரு மூலையில் ஒரு பெயின்ஃபுல்லான எண்ணம் வருது. ஆனால் அவன் வெளியே வந்து காட்டிக்கலை. என்ன இதுக்கு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா? நீங்கள் நம்ம பேபி உதைக்கிறான் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் கையை எடுத்துகிட்டு போய் உங்கள் பேபி பம்பில் வந்து வைக்கிறீங்க. நம்ம ஜேகே இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அவன் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான் அவங்கள. அண்ட் தென் அதே டைமிங்கில் உங்கள் பேபியும் உதைக்கிது. நம்ம ஜேகே டக்குன்னு கையில் எடுத்துக்கிறான். இப்போ என்னமோ ஆச்சுல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நம்ம பேபி உதைக்கி வச்சியோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் மேலே மயக்கம் போட்டு விழுகிறீங்க. அவனுக்கு என்ன பண்ணுன்னே தெரில. அஜுமா அப்படின்னு சும்மா இந்த கத்துறான். தென் டாக்டரும் வராங்க, அவங்கள செக் பண்ணுறாங்க. நீங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. எல்லா மேடுக்கும் செம்ம ஷாக்கு. இல்லை சார், ஆனால் பிளேட் எல்லாமே காலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா? நம்ம ஜேகே இந்த எக்ஸ்கியூஸை கேட்கவா அவங்கள இத்தனை பேரை நான் வேலைக்கு வச்சேன்? அவள் சாப்பிடவே இல்லை, 2 நாள் முழுசாக சாப்பிடல, எதை பார்த்துட்டு இருந்தீங்க எல்லோரும் அப்படின்ற மாதிரி கத்துறான். அப்போ நம்ம சும்மா எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். நான் வந்து பார்க்குறப்போ அவங்க பிளேட்டு காலியாக இருந்ததை கவனிச்சனே தவிர அதை அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்றதை நான் கவனிக்க தவறிட்டேன். என்ன பனிஷ்மெண்ட்னாலும் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா? நம்ம ஜேகே உங்கள் பெட்டை விட்டு எந்திரிக்க போகிறான். நீங்கள் வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் பெட்டில் வந்துருக்கீங்க. நம்ம ஜேகே எந்திரிக்க வந்து போகிறானா? நீங்கள் உங்கள் 4 விரலை வச்சு நம்ம ஜேகேவோட காப்பை
டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இதை இப்போ தான் நம்ம ஜேகேவே நோட் பண்ணுறான். நீங்கள் அவன் காப்பை டைட்டாக பிடிச்சிருக்கதை பார்த்துட்டு, எல்லோரும் போங்க, நான் காலையில் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சிவான் சொல்கிறான். அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. தென் திரும்பி அவங்கள பார்க்குறான். நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க, ஆனால் அவனோட காப்பை கெட்டியாக பிடிச்சிருக்கீங்க. அவன் மறுபடியும் பெட்டில் வந்து உட்காடுறான். உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு இப்போ என்ன ஃபீலிங்கே தெரில. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிச்சிங்கன்னு உங்கள் மேலே கோவமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களோட நிலைமையை அவனுக்கு புரிய தான் செய்யுது. தென் நம்ம ஜேகே அங்கேருந்து போகலான்னு உங்கள் கையை வந்து எடுத்து விட்றேன்னா, நீங்கள் வேணாம், என்னை விட்டு போகாத ப்ளீஸ், இன்னொரு என்னை விட்டு போகாத அப்படின்ற மாதிரி மயக்கத்திலே உளர்றீங்க. நம்ம ஜேகே சரி சரி எங்கேயும் போகல, இங்கே தான் உட்கார போகிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் பெட்டை விட்டு தள்ளி ஒரு சோஃபா மாதிரி இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கிறான். தென் டைமும் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகே அங்கேயே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பான். தென் எதர்ச்சி அவங்க நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் வந்து அந்த மேட்டர்னிட்டி ட்ரெஸ் அந்த நைட்டி தான் போட்டிருப்பீங்க. அது எல்லாருக்குமே தெரியும், வயிறோட ஒட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். பனியன் கிளாத்துன்றதுனால உங்கள் பேபி அசையுது, அது வெளியே அப்படியே தெரியுது. என்னது அப்படின்னு வந்து பார்க்குறான். தென் அவனுக்கு அந்த நீங்கள் கை வச்ச நேரம் பேபி உதச்சிருக்குல்ல, அதுவும் ஞாபகம் வருது. அவனுக்கு இப்போது லைட்டாக ஒரு எண்ணம், அதை தொட்டு பார்க்கணும், பேபி அசைறது ஃபீல் பண்ணணும் அப்படின்னு. அவன் உங்கள் பெட்டு வரையும் வந்து உட்காடுறான். தென் கையையும் கொண்டு வரான். இருந்தாலும் அவளுக்கு என்ன வேணும், என்ன உரிமையில் நீ தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற அப்படின்ற மாதிரி அவன் மனசாட்சி அவனை கேட்குது. நம்ம ஜேகே மறுபடியும் கையை எடுத்துக்கிறான். பார்த்துட்டே இருக்கான். அகெயின் அசைவு தெரியுது. நம்ம ஜேகே இப்போது உங்களோட பேபி பம்பில் கையை வந்து வைக்கிறான். அவள் இப்போ சட்டப்படி என்னோட பொண்டாட்டி, நான் கை வச்சா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் அவன் மைண்டுக்குள்ளே ஓட தான் செய்யுது. தென் உங்கள் பேபி அசைவை அவன் நல்லாவே ஃபீல் பண்ணுறான். அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. சியோன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். அவனுக்கு அவன் தம்பி வந்து இப்போ உயிரோடு இருக்கான், லைக் உங்களுக்குள்ளே ஒரு உயிராக இருக்கான் அப்படின்ற எண்ணம் தான். அதனால தான் அவனுக்கு எமோஷ்னல் ஆகிடுச்சு. அவனும் ஒரு மாதிரி டியர் ஐஸோடு தான் உங்கள் பேபி பம்பில் கை வச்சு உங்களை வந்து பார்த்துட்ருக்கான். ஓகே, இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். பாய்.